सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुगं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं शिष्यं तं तोरकं वातिकेकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आचार्यपादैः कृत जीवन्मुक्त आनंद लहरी परे पौरान् पश्यन् नरयुवति नामाकृतिमयान् सुवेशान् स्वर्णालङ्करणकलितान् चित्रसदृशान् स्वयं साक्षात् द्रष्टा इत्यपि च कलयन् तैः सह रमन् मुनिर्न व्यामोहं भजति गुरुदीक्षात् सततमाः। ஆச்சாரியார் எழுதின லகரி கிரந்தங்கள் ரொம்ப பாப்புலர். அதுல நாம சௌந்தரிய லகரி அப்படின்ற கிரந்தத்தை பார்த்தோம். அதுல நிறைய தந்திர விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி எழுதினார். அதுக்கப்புறம் சிவானந்த லகரி பார்த்தோம். அது பியூர் பக்தி மார்க்கமாக சிவபக்திக்காக எழுதினார். இப்போ ஜீவன் முக்தி ஆனந்த லகரி அப்படின்னு ஞானத்தினுடைய பரிபாகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலைக்கு பேர் என்ன? ஜீவன் முக்தனாக இருக்கின்ற நிலை, ஜீவன் முக்தி அப்படின்னு. அந்த ஜீவன் முக்தாளுக்கு வரக்கூடிய அந்த ஆனந்தத்தினுடைய பிரவாகத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆச்சாரியார் ஜீவன் முக்த ஆனந்த லஹரி அப்படின்னு எழுதினார். ஜீவன் முக்தி அப்படின்னு இதுல ஜீவன் அப்படின்றது அந்த இன்னு அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஜீவன் அப்படின்னா உயிரோட இருக்கும் பொழுது லிபரேஷன் அப்படின்ற அர்த்தம். முக்தினா லிபரேஷன், முக்தினா மோட்சம், விடுதலை, லிபரேஷன். எதிலிருந்து லிபரேஷன்? சம்சாரத்திலிருந்து லிபரேஷன். அது ஏன் ரெண்டு தடவை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாக்க, எல்லா பிலாசபர்ஸும் லிபரேஷன் அப்படின்னா செத்த பிறகு வரக்கூடியதுதான் லிபரேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உயிர் போன பிறகு வரக்கூடியது எதுவோ அதுதான் நெல் லோகத்துல வைகுண்டம், சொர்க்கம், கைலாசம், ஸ்ரீபுரம் அப்படின்னு தான் எல்லா பிலாசபர்ஸும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது கிறிஸ்துவர்கள், மிலேஜர்கள் உட்பட எல்லாரும் அவ சொல்ற சொர்க்கமானது இப்படிதான் இருக்கு இந்த ஜீவனம். ஆனா ஒருத்தர் அதுதான் ஆச்சாரியால் தான் ஒருத்தர். நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் அது இல்லை. அத்வைத சாட்சா்காரம் யாருக்கு வேணாலும் வரலாம், எப்பொழுது வேணாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த முக்தி நிலையை பெறுவார்கள். அது எப்படி சார் நமக்கு தெரியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி. அது தெரியவே தெரியாது. யார் ஜீவன் முக்தன்றது அவாவாளுக்கு தான் தெரியுமே தவிர அவர் இருக்கார் அவர் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது யாருமே, இல்லையா? அவாவாளுடைய நிலையை பொறுத்து தான் அது. அதனால அது அந்த நிலையானது படிப்புனால வரக்கூடிய நிலை இல்லை ஜீவன் முக்தின்றது. அப்போ சாஸ்திர பிரமாணம்னு சொல்றோமே, வேதாந்தம் படிக்கிறோமே, என்ன வேதாந்த பிரமாணங்கள்லாம் எதுக்கு காமிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கும் பொருட்டுத்தான் எல்லாமே வந்திருக்கே தவிர, அஜ்ஞானத்தை நீக்கும் பொருட்டு வந்ததுதான் இந்த படிப்பெல்லாம். பிரமாணங்கள் எல்லா பிரமாணங்களும் அஜ்ஞான நாசகம் தான் உங்களுக்கு வேண்டாம். ஆனா அந்த நாலேஜ் வருது அப்படின்றது வருமா அப்படிங்கம்னா, அது வரும்னு சொன்னா பிரச்சனை வரும். ஞானம் வருதுன்னு சொன்னா வர ஞானம் வெளில போயிடும் ஒண்ணு.
ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சு நாலேஜ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பொருளை பற்றிய அறிவு தான் நமக்கு வரும். ஒரு மனிதனை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ ஒரு அறிவு வரும். அந்த அறிவானது எப்படி இருக்கும்? அதை அறிகிறவன், அறியப்படும் பொருள், அதை அறியக்கூடிய பிரமாணம், இந்த கருவி, இந்த 3 நாள வரக்கூடிய ஞானம் தான் நமக்கு தெரியும். அப்ப நீங்க ஆத்ம ஞானம்னு சொல்றல, ஜீவன் முக்தி வேணும்னாக்க சாஸ்திர ஞானம்னு சொல்றல அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லாம சொல்றோம். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இது தேவைப்படுறது. அந்த ஸ்டேஜ் இவனுக்கு அந்த ஆத்மா நன்னா பிடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகள் எஸ்ய வேதாக அவேதாக பவந்தி, அது வரைக்கும் வேதத்தை பிடிக்கிட்டுதான் இருந்து ஆகணும் சரியா? ஆனா அந்த நிலை வரும்பொழுது இந்த வேதத்துக்கு இருக்கக்கூடிய பிராமணியம் கூட அவனுக்கு போகக்கூடியதான ஒரு நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிலை வருதுன்றது அதை லூஸா டிரான்ஸ்லேட் பண்ணா இன்ட்யூஷன் சொன்னா அது தப்பாயிடும். வேற வழி இல்லை, நம்ம இருக்கிற வார்த்தைகளை வச்சுட்டு தான் சொல்லணும் வேண்டியிருக்கு. அதனால எப்படி இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் போய் நாலேஜ்னு வச்சுட்டு ஆத்ம ஞானம்னு சொல்றோமோ இல்லையா, அதே மாதிரி அதுக்கு என்ன சொல்றது, இன்ட்யூட்டிவா அது வரும். அது அவாவாளுக்கு தான் வரும். அந்த நாலேஜ் வந்துடுத்தேனால் அதுக்கு பேர் தான் லிபரேஷன் அப்படின்னு பேரு. அதுதான் ஜீவன் முக்தனுடைய நிலை. அந்த ஜீவன் முக்தனுடைய நிலையில ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படின்றது. அது எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்ச ஆனந்தத்தை வச்சு இப்ப எப்படி ஞானத்துல பிரச்சனை வந்ததோ அதே மாதிரி ஆனந்தத்துல ஒரு பிரச்சனை வருது. நமக்கு தெரிஞ்ச ஆனந்தங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா எல்லாமே எஃபிமரல் திங்ஸ் தான் ஆனந்தம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கான்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த மகிழ்ச்சி போறதுன்ற அர்த்தம். இப்படி நமக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே அனித்தியமான ஆனந்தங்கள் தான். எல்லா ஆனந்தங்களும் துக்க மிஸ்ரிதமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் தான். எதையுமே நமக்கு சந்தோஷம்னாக்கா என்ன அர்த்தம்? அதுல ஒரு துக்கம் இருக்கு இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா ஒரு சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எத்தனை அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஒரு டூர் போறாரு, இங்க இருந்து ஊட்டிக்கு போயிட்டு 10 நாள் இருந்துட்டு வந்தேன்றாரு. ஹாப்பியா போயிட்டு மகிழ்ச்சியா இருந்தோம்னா ஹாப்பியா போனாரான்றது எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். எத்தனை கஷ்டம், அது கிளம்பணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும், பசங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், நம்ம அந்த புக்கிங் கரெக்டா இருக்கணும். டென்ஷன்லயே தான் போறாரு, டென்ஷன்லயே தான் வராரு. ஆனா தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறார். என்னன்னு ஏமாற்றிக் கொள்கிறார்? சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நினைத்து கொண்டிருக்காங்க. அந்த மகிழ்ச்சி நிச்சயமான ஆனந்தம் இல்லை. அப்போ ஜீவன் முக்தனும் ஒரு ஆனந்தம்னு சொல்றீங்களே, இந்த ஆனந்தம் அந்த ஆனந்தமும் அப்ப வேறையா? ஆமாம் வேற. இந்த ஆனந்தமானது துக்க கலப்போட இருக்கக்கூடியது, அதிருப்திகரமாக இருக்கக்கூடியது, உங்களை திரும்ப திரும்ப அந்த காரியத்தை பண்ண தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடியது. அது போகும் வரும் போகும் வரும், அப்படி வரக்கூடிய ஆனந்தம் தான். ஆனா இந்த ஆனந்தம் என்ன? இதைத்தான் நம்ம தமிழ்ல பேரானந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆனந்தமானது எங்கேருந்து வருது அப்படின்னா, உங்களுடைய சொரூபமே ஆனந்தம். சொரூபமே அக்னிக்கு எப்படி உஷ்ணத்துவம் வருது, உங்களுக்கு உஷ்ணமாக இருக்கும் தன்மை எப்படி வருதுன்னு கேட்காதீங்க. அது கிரியேட் பண்ணது அப்படிதான். அது அக்னினால என்ன அர்த்தம்? அது உஷ்ணமா தான் இருக்கும் இல்லையா? அப்படின்ற மாதிரி மனுஷனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அந்த நானுடைய நேச்சர் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படின்றது தான் அதனுடைய நேச்சர். ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்துலாம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த ஆனந்தம் தான் ஜீவன் முக்தியனுடைய ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்த பிரவாகமானது ஒரு தடவை அவனுக்கு அந்த ஜீவன் முக்தன் அப்படி ஆயிட்டான்னாக்க அதுக்கப்புறம் அது பிரவாகமா அவர் சாகர வரைக்கும் அதை அப்படியே என்ஜாய் பண்ணி கொண்டே தான் இருக்கிறார். பாக்கி பேருனுடைய ஆங்கிள் தான் அவர் பண்ற கஷ்டங்கள் எல்லாம் தெரியுது. ஆனா சுயமா அவர் பார்த்தாருன்னா அவர் எப்படி இருக்காரு? அந்த ஞானியா இருக்கவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு தவிர அவருக்கு அந்த துக்க கலப்பே கிடையாது அவருக்கு. இப்படி இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு. அதுதான் ஞானியினுடைய நிலை. இந்த ஞானியினுடைய நிலையை சொல்லக்கூடியதான ஒரு புஸ்தகம் தான் இந்த ஜீவன் முக்த ஆனந்த லஹரி அப்படின்றது தெரியுது. இந்த ஜீவன் முக்தி அப்படின்றது எப்படி அடையிறது அப்படின்றதுதான் முழுக்க முழுக்க எல்லா 10 உபனிஷத்துக்களை எழுதினார் அவர். 10 உபனிஷத்துக்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு பாஷ்யம் எழுதினார். இந்த 10 உபனிஷத்துக்களுக்கும் ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்ருதி பிரஸ்தானத்தின் மூலமாக எப்படி வேதாந்த ஜென்ய ஞானம் அபரோக்ஷ சாட்சா்காரம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அப்படின்றது தெல்ல தெளிவாக உங்களுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய 10 உபனிஷத்துக்களை எழுதினார். எல்லா உபனிஷத்துலயும் ஒரே தத்துவம் தான். இந்த 10 எதுக்காக செலக்ட் பண்ணார் அப்படின்னாக்க, முக்திகோ உபனிஷத்துல ஆஞ்சநேய சுவாமிக்கு ராமச்சந்திரமூர்த்தி ஆனவர்
உபனிஷத்தெல்லாம் எனக்கு சொல்லியே தரலையே அப்படின்னு அவர் ரொம்ப வினயத்தோட அப்படி வச்சிருந்து ராமரை போய் கேட்ட உடனே ராமர் ஆரம்பிச்சார். ஈசகேன கட பிரஷ்ன முண்டமாண்டிக்க தித்திரின்னு அந்த லிஸ்ட் போட்டார். ஒரு 108 உபனிஷத்தினுடைய லிஸ்ட் போட்டார். இன்னைக்கும் அது கிடைக்கிறது முக்திக உபனிஷத்துல. அதனால அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதுல ஈசகேன கட பிரஷ்ன முண்டகம் மாண்டிக்கம் தித்திரி ஐத்திரேயம் தாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் அப்படின்ற அந்த 10 மந்திரம் ஆச்சாரியால் அதுக்கு பாஷ்யம் எழுதினதுனால ரொம்ப பாப்புலரா போயிடுச்சு. இது எல்லாமே ஒரே விஷயத்தான், ஜீவ பிரம்ம ஐக்கியம். அந்த ஐக்கியத்தின் மூலமாக ஜீவன் அவன் உயிருடன் இருக்கும் பொழுதே அவனுக்கு முக்தியானது ஏற்படும். இந்த ஐக்கிய ஞானம் வந்துட்டு ஆனால் அவனுக்கு முக்தி ஏற்படும். அதுக்கப்புறம் ஆனந்தம் 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 தான். அந்த ஆனந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்ற விஷயத்தை தான் அவர் 10 உபனிஷத்துலயும் எழுதினார். இதுதான் உபனிஷத்தினுடைய லிஸ்ட் என்ன, இதுதான் எழுதினார். சரி, இந்த உபனிஷத்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னாக்க அது சம்ஸ்கிருத நாலேஜ் தேவைப்படுறது இல்லையா. வேதத்தை படிச்சிருக்க வேண்டியிருக்கு, வேதாந்தமாக இருக்கு, வைதிகமான பொருள்கள் எல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது, அதுக்கெல்லாம் ஆச்சாரியல் பாஷ்யங்கள் வேணும். அந்த பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பாஷ்யம் வேணும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வருதுன்றது எல்லாருக்குமே முடியுமானா முடியாது. ஆனா இதுதான் எய்மா இருக்கணும், கடைசியே இதுதான் வேணும். இதன் மூலமாக தான் ஞானம் வருது. அதுக்கு முன்னாடி இவனுக்கு பண்ணணும்ன்றதுக்காக ஸ்மிருதி பிரஸ்தானம்னு பகவத்கீதையை எடுத்தார் அவர். ரொம்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கு, ஆனா எல்லா விஷயமும் அதுல பேக்கடா கொடுத்துட்டார் வியாசர். இந்த மாதிரி ஒரு புத்தகம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஆச்சாரியால் ஆசைப்பட்டு அதை ஸ்மிருதிக்கு ஸ்மிருதினா வியாசரால் ஒரு மனிதரால நினைத்து அந்த உபனிஷத்துக்களை எல்லாம் நினைத்து எழுதப்பட்டது. கடோபனிஷத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அவர் ஸ்லோகமா எழுதிட்டார். முண்டகோபனிஷத்துல வரக்கூடிய மந்திரத்தை ஸ்லோகமா எழுதுறார். பிருகதாரண்யக மந்திரத்தை ஸ்லோகமா எழுதியிருக்கார். ஆகையினால அந்த ஸ்லோகமானது எல்லாராலையும் படிக்கப்படும் அப்படின்றதுனால அதுல இந்த அத்வைத தத்துவத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த பகவத்கீதையானது எல்லாரும் அவளுக்கு தோன்றின அந்த சமஸ்கிருத நாலேஜை வைத்து கொண்டு எல்லாரும் அதுக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள், எழுத ஆரம்பித்தாங்க இல்லையா. இந்த சமஸ்கிருதத்துல தகராறு என்னன்னா, தெரிஞ்சா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும்னா நீங்க சொல்ற மாதிரியான அர்த்தத்துக்கு அது வர மாதிரியே இருக்கும் நம்ம மனசுக்கு, அதுதான் ரைட்டு அப்படின்னு எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆச்சாரியாருடைய கவலை இது அப்படி இல்லை. அந்த உபனிஷத்தினுடைய கருத்துக்கு கொஞ்சம் கூட அது மாறக்கூடாது. அதுக்கு மாறிடுச்சுனாக்க இது தவறான ஒரு அர்த்தத்தை கற்பிக்கும். அதனால நம்மளே பாஷ்யம் எழுதுறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த உபனிஷத் பிரஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ஐடியாஸ் எதையுமே மாறக்கூடாது. அதுல இருக்கிறதோட வச்சு இப்படித்தான் பகவான் பேசுறது. ஏன்னா பகவான் பேசுறதுல உபனிஷத்தை தவிர பகவானால என்ன பேச முடியும், ஆகையினால இதுதான் அப்படின்னு அதுக்காக எழுதினார். அதுக்கப்புறம் போறதுக்கு என்ன ஆச்சு, பின்னாடி நிறைய பிலாசபர்ஸ் எல்லாம் அவாவா ஒரு பிலாசபிய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அத்வைத்தம் தான் எப்படி ரைட்டுன்னு சொல்ல முடியுங்க, ஏன் துவைத்தம் ரைட்டா இருக்காதா, விசிஷ்டா துவைத்தம் ரைட்டா இருக்காதா, சாங்கியன் தப்பா சொல்லுவானா, தார்க்கிகன் என்ன தப்பா சொல்லுவானா, நீங்க தான் உங்களுடைய ரைட்டு தானா, நீங்க சொல்றதுதான் ரைட்டு, நாங்க எல்லாம் ஒத்துக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வருது. அதனால எப்படி இந்த அதர் பிலாசபர்ஸ் எல்லாம் இந்த வேதத்தை சரியா புரிந்து கொள்ளாமல் இன்டர்பிரேட் பண்ணி அந்த இறைவனுடைய சரியான டெபினிஷனை புரிந்து கொள்ளவே இல்லை அவர்கள். அப்படின்றதுனால அவர்கள் சொன்னதெல்லாம் எப்படி தப்பு அப்படின்னு அங்கங்க காமிச்சார். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னாக்க, கொஞ்சம் பேருக்கு இந்த இன்டலெக்சுவலா விளையாடுறதுன்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சாங்கியம் படிச்சிருக்கேன், நான் தர்க்கம் படிச்சிருக்கேன், வியாகரணம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் படிக்கும்போது என்ன ஒரு பிரம்மம் ஏற்படும்னாக்கா அதுதான் பெஸ்ட். இந்த பாடகர்கள் எல்லாம் கேட்கும்போது அவன் எந்த குரு கிட்ட போயிருக்காளோ அந்த பாடம் தான் இல்லையா ரொம்ப வசதியா அவளுக்கு தெரியும் இல்லையா. ஆகையினால அது பாடாந்தரத்தை அவன் ஒத்துக்க மாட்டான். இப்படிதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இப்படிதான் நாங்க இப்படிதான் எடுப்போம் அப்படின்னு ஒரு போடுறல. அதே மாதிரி இந்த தர்க்கம் படிக்கிறவனுக்கு அவன் சொல்றதுதான் நியாயம் மாதிரி தெரியும். இதெல்லாம் வேதாந்தம்னா சும்மா சார், அதெல்லாம் தர்க்கம் தான் அப்படின்னா அவனுடைய புத்தி அப்படி இருக்கு. இத யோக சூத்திரம் படிக்கிறவனுக்கு, யோகம் பண்றவனுக்கு அவன் சொல்றதுதான் கரெக்ட், நாடி இல்லதான் கரெக்ட், வேதாந்தம்லாம் கிடையாது இல்ல இப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப இவன் சொல்றத அவர் கண்டனம் பண்றா, அவர் சொல்றது இவர் கண்டனம் பண்றாரு இல்லையா. சாருவாகன் சொல்றான் இல்லையா, ஆத்மானாக்க தேகம்னு சொல்றான். இன்னொருத்தர் இல்ல இந்திரியம் தான் ஆத்மா, தேகமானது எப்படியா இருக்கு, அதான் கொடுக்க போறாம அது எப்படியா தேகம் ஆத்மாவாக இருக்கும் அப்படின்னு. இல்ல இந்திரியம் எல்லாம் ஆத்மா கிடையாது, சோடனா இருந்தா கூட வாழ முடியாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டதான இருக்கக்கூடிய
பிராணன் அப்படின்னாரு. அதுக்கு மனச உல்லாசத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். பிராணன்னாக்க என்ன அர்த்தம்? கண்ணுக்காது மூக்கெல்லாம் தூக்கிட்டு இருக்கு, அப்ப பிராணன் வேலை செய்துட்டு இருக்கு. நீங்க பிராணம் தான் ஆத்மான்னு சொன்னா அவர்தான் ராஜா. ஒரு ராஜா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு, சேவகர்கள் எல்லாம் தூக்கி என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மாதிரி உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் எப்படி பிராணனானவன் வந்து ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னா, இல்ல புத்தி தான் ஆத்மா அப்படின்னா, புத்தியும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அதுவும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது எப்படியா இருக்கும் அப்படின்னா, அப்ப சூன்யம் தான் ஆத்மாவான்னு புத்திஸ்ட் ஓடி வந்தான். புத்திஸ்ட் சூன்யமும் ஆத்மாவா இருக்க முடியாது, அது ஏற்கனவே அத்விதீயம்னு அது ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டாவது பொருள் இருந்தா தானே சத்துனாக்கா அதுதான் சத்து அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நெசசிட்டி எல்லாம் வருது. இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அவர் நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி அனுமானத்தின் மூலமாகவும் வேரியஸ் வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், பலவிதமான தர்சனக்காரர்கள் சொன்னது இதெல்லாம் எப்படி சரியா வராது, எப்படி அத்வைத மாத்திரம் தான் சத்தியமாக நிற்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 6 மெஷரிங் ராட் எடுத்தார். உபக்கிரமம், உபசம்ஹாரம், அர்த்தாபத்தி, அப்புறம் அபியாசம், அதுக்கப்புறம் அர்த்தவாதம், கதையெல்லாம் சொல்லி இப்படி ஒரு 6 மெஷரிங் ராடை வச்சுதான் நீ முன்ன பின்ன நடுவுல எல்லாம் பார்த்துதான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்படி வந்து நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இப்படிதான் நமக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு அவ சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா அவருக்கு கோவிந்த பகவத் பாதால் அப்படி ஒரு கட்டளை போட்டிருக்காரு, நீ பாஷ்யம் எழுதுப்பா அப்படின்னு. அதுக்காக அவர் எழுதினார். ஆனா அவர் புதுசா எதையுமே சொல்லல. இப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆச்சாரியர்கள்லாம் படித்தாங்க, அந்த காலத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எப்படி வந்தது இது அப்படின்னாக்க, பிரவருத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம்னு 2 மார்க்கம் இருக்கு. பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னாக்க எல்லாருமே பிறக்கும் பொழுதே விவேகத்தோடையும் வைராக்கியத்தோடும் பிறப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வேற வேற மைண்ட் செட் இருக்கு, வேற வேற அப்பா அம்மா வேற வேற கர்மாக்கள்லாம் பண்ணி பிறக்கிறார்கள். அவாவா கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பிறக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரே ஒரு வழி சொல்றதுன்றது நடக்காத காரியம். அதனால சில பேருக்கு என்ன பண்ணா அவளுக்கெல்லாம் இதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிரிச்சுவல் குரோத், அதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாஸ்திரம், சம்பிரதாயம், நம்ம அப்பா வாழ்ந்தது, அட்டாச்மெண்ட், இது அப்பா அம்மா எப்படி பண்ணாரோ அதே மாதிரிதான் நம்மளும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க தாத்தா தான் வசதி. ஸோ அவளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா, ராமாயணத்துல சொல்லாதுதா, வால்மீகி சொல்லாதுதா, அப்படி வியாசர் சொல்லாதுதா அப்படின்ட்டு மைண்ட் செட்டோட இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக என்ன பண்ணார், பிரவருத்தி மார்க்கத்தை உண்டாக்கினார். மரீச்சி முதலியவர்கள் இல்லையா, நம்ம பிரஜாபதிகள்லாம் இருந்தா, தக்ஷ பிரஜாபதி, மரீச்சி போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த முதல்ல எல்லாரும் வேதத்தை படிக்கணும், படித்த பிறகு கர்மாவை பண்ணுவதற்காக, அப்பதான் இந்த உலகம் நடக்கும், கர்மாக்கள் நடக்கணும், அங்கங்க மழை பெய்யணும், அங்கங்க சத்தியங்கள்லாம் வரணும், எல்லாரும் வாழணும், ஜனங்கள் எல்லாம் வாழணும் அப்படின்னு சொன்னா கர்ம மார்க்கமானது லோகத்துல இருக்கணும். அந்த கர்மாவை பண்ணக்கூடியதற்கு கிரகஸ்தனானவன் இருக்கணும். ஆகையினால இந்த நேர ஞானம் வைராக்கியம்லாம் வராதவனுக்கு ராகம், துவேஷம், காமம் எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஆள்களை வந்து நேரம் அவனை போய் நீ சன்னியாசம் வாங்கினாக்கா அவனால முடியாத மென்டல் ஆயிடுவாங்க. அதனால அவனுடைய போக்கிலேயே போய் தான் அவனை திருத்தணும்னு அவனை கிரகஸ்தாசிரமம், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வந்து நாதகர்மம் ஆன உடனே குருகுலத்துல இருந்து வெளில வந்த உடனே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், என்ன நீ மேல கொண்டு வாரணாசிக்கு போய் காசிக்கு போய் படிக்க போறியா, இல்ல இங்கேயே குழந்தை ஒரு மனைவியோட இருந்துட்டு அப்பா அம்மாவை காப்பாத்திட்டு அப்படியே இங்கேயே இருக்கியா அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. ஒரு மனுஷன் வந்து பொண்ணை கொடுக்குறேன் நீ வா அப்படின்னு அவரை கேட்டவுடனே அவர் கிரகஸ்தாசிரமத்துல வரார். அதுல இருந்து என்ன ஆரம்பிக்கிறது, கர்ம யோகத்தை அவன் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார். அந்த கர்ம யோகம் ஆவசியமா இருக்கு சில பேருக்கு. நேர ஞான யோகத்துக்கு எல்லாருக்குமே அதிகாரித்துவம் கிடைப்பதில்லை. அதனால கர்ம யோகத்தின் மூலமாக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேதோக்தமான கர்மாக்கள்லாம் பண்ணி அந்த வேதத்து மேல ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையின் மூலமாக அவன் வேத காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்கும் பிரம்மச்சாரிகளுக்கு சாப்பாடு போட்டுண்டு, சன்னியாசிகளுக்கு சாப்பாடு போட்டுண்டு அப்படின்னு சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்கான். அவனுக்கு குழந்தைங்கள்லாம் வந்த உடனே இந்த கர்மா போதும், எவ்வளவு நாள் தான் இந்த கர்மாவை பண்ணி கொண்டே இருக்கிறது அப்படின்னு அந்த கரண சுத்தி வந்தா மாத்திரம் ஒரு 1 பாயிண்ட் தான் நம்ம மனசை எதையாவது ஒன்ன போய் பிடிச்சிக்கணும். அப்படி இல்லை, தாத்தால இருந்தோன்னா இந்த கர்மாவை பண்ணணும், அந்த கர்மாவை பண்ண, இந்த கர்மாவை பண்ணா பலாபற்றையா இருக்கோமே தவிர நல்ல வழியில இருந்துட்டு இருக்கோம்.
ஆனா ஒரு முகமாக ஆக மாட்டேங்கிறது மனசு அப்படின்றதுனால அவனுக்கு உபாசனை ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால அவனுக்கு வானப்பிரஸ்தாசிரமம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாரு. அந்த வானப்பிரஸ்தாசிரமத்தை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கணும். 50 வயசு ஆயிடுச்சுன்னா ஜெனரேஷன் கேப்னு இப்ப சொல்றாரு இல்லையா, அது நிச்சயமா வீட்டுல வந்துடும். என்ன நீங்க சொல்றது உங்க பையன் ஒத்துக்க மாட்டான் இல்லையா, அவனுடைய ஐடியாஸ் வேற, நீங்க ஐடியாஸ் வேற. இந்த சுவாமி பரமாத்மா சொல்லுவார், பையன் ஐ எம் நாட் த ஓனர் ஆஃப் மை சன். கொஞ்ச நாள் பகவான் பையன் எனக்கு பையனா இருக்கணும்னு நினைச்சிரு. ஐ எம் ஒன்லி a கஸ்டோடியன் ஆஃப் மை சன். ஐ கேனாட் பி த ஓனர் ஆஃப் மை சன். அப்படி வந்தான்னா தகராறு தான் வரும், ஈகோ ப்ராப்ளம் தான் வரும். அதனால இவாளுக்கு அவனுக்கு ஐடியாஸ் வேற. நீங்க இவ்வளவு நாள் கோல வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு சான்ஸ் வரவனே எவ்வளவு நாள் நீங்களே நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிக்க, எல்லாம் உங்களுக்கு வயசாகி போச்சு, இனிமேல் பட்டு நீங்க பேசுறது எல்லாம் தப்பு தான் வரும் அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சான், நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. வயசானவர்கள் இந்த பாட்டை தெரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுடைய எதிரியன்றது அவருக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இது போகணும்ன்றதுக்காக அந்த பையனை அவனுடைய காலம் வந்த உடனே இவர் அப்படியே வித்ரா பண்ணிடணும். 50 வயசு ஆயிடுச்சுனாக்க எல்லாத்திலையும் பண்ணிட்டே இருந்தாருனாக்க தகராறு. இவருக்கு டைமே இருக்காது, சின்ன சின்ன வேலை அவனுக்கு வயசாகி போச்சு. ஈவில் டேக் கேர். அவனுடைய பையன் வந்தாச்சு, அவனை எப்படி காப்பாற்றணும்னு அவனுக்கு தெரியும். நீங்க சொல்ற மாதிரியே இருக்கணும்ன்ற என்னால அந்த மாமியும் சரி ஒதுங்கிக்கணுமா, மாட்டு போட்டி ஒத்துட்டு இவரும் பையன் கிட்டன்னு ஒதுங்கினாக்க குறைக்கலாம். ஒதுங்கினாக்க என்ன பண்ணா அவளுக்கு உபாசனையில ஒரு ஈடுபாடு வரும். மந்திர உபாசனைகள்லாம் பண்ணி அப்படியே மந்திர உபாசனை வேதாந்தம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சா வேதாந்த தத்துவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு போனோடனே இவருக்கு வாழ்க்கையில வேதாந்தம் தான் அப்படின்ற ஒரு பிடிப்பானது இவர்களை அறியாமலேயே அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துல இவர்களுக்கு வருகிறது. இப்படி உபாசனா யோகத்தின் மூலமாகத்தான் ஞான யோகத்துக்கு வரும். உபாசனா மூலம் வரும் பொழுது அதனுடைய பலன் என்ன அப்படின்னாக்க, இப்படி அன்னடாஸ்டா வீட்டுல இருந்து பழகிக்கிறது, எது எடுத்தாலும் கேட்டாலே ஒழிய நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற பழக்கங்கள்லாம் இவர் அறியாமையா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல இவருக்கு வராதனால இவருக்கு அந்த கரண நைஷ்கல்யம், அந்த புத்தியானது ஒன் பாயிண்டடா திங்க் பண்ணக்கூடியதான ஒரு பிராக்டிஸ் வருது. இவ்வளவு நாள் கடமை யோகத்துல உடம்புக்கு எல்லாத்தையும் பண்ணி வாக்கிங் கீக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தாரு. அதாவது 50 வயசு ஆயிடுச்சுன்னா வாக்கிங் எல்லாம் போகுது. இப்ப மைண்டை தான் அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், மென்டல் எக்ஸசைஸ் தான் இப்ப தேவையை தவிர. அதனால ஜபா எடுத்துட்டு மைண்டை காத்தால இருந்து அவருடைய மைண்ட் அவருக்கு இருக்குதுன்னா தான் அவருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்ல ஒரு ஈடுபாடானது அவரை அறியாமலே ஏற்படும். அவர் வேதாந்தத்துக்கு வருவார். வேதாந்தத்துல சொல்ற தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் புரிந்து கொள்வார். ஓஹோ, தெய்வீ சம்பத்துன்னா என்ன, ஆசிரி சம்பத்துன்னா என்ன, இது என்ன காமம்னா என்ன, குரோதம்னா என்ன, லோபம்னா என்ன, மோகம்னா என்ன, மதம்னா என்ன, மாச்சரியம், இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேதாந்தத்தின் மூலமாக தெரியறதுனால அவர் அறியாமையே அவருடைய மனசானது கண்ணாடி போல சுத்தமாகிக்கொண்டே இருக்கு. அப்படி வரும்போது எல்லாத்துலயும் அந்த வித்வான் ஆக்டிவிட்டி வந்துடுறது. எல்லாத்தையும் கேட்டாலே ஒழிய தலையிடுறது இல்லை அப்படின்னு விவேகம் வைராக்கியத்தோட இருக்கணும், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறது தான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் மெச்சூரிட்டி வருது. வந்த பிறகு அவருடைய மனசானது சன்னியாசத்துக்கு ரெடி ஆயிடுது. இப்படி மென்டல் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வேதாந்தமே கதி அப்படின்னு, ஏன்னா ஏதாவது பண்ணிக்கொண்டு தானே இருக்கணும். அவரு வேதாந்தத்துக்கு வந்தா மாத்திரம் 24 hours படிச்சுட்டே இருக்க முடியுமா? அதுல இருக்கிறதெல்லாம் அந்த அசை போட்டு இருக்க வேண்டியது, நடுவுல காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு, கூடாம வேதாந்தத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டியது. அப்படியே லைஃபை ஓட்டின்னு இருக்கிறது தான் சன்னியாசி பெண்ட் ஆஃப் லைஃப் இப்படின்னு. இதுதான் ஞான யோகத்துல வாழணும். இப்படி கர்ம யோகத்தின் மூலமாக உபாசனா யோகத்துக்கு உபாசனை யோகத்தின் மூலமாக ஞான யோகத்துக்கு வரணும்ன்றதுக்காக தான் கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம்னு வச்சா. இது பிரவருத்தி மார்க்கத்துல நம்ம முன்னோர்கள்ல இதுதான் சரியான வழி. ஏன்னா 99% இந்த வழிக்கு தான் வருவார்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் ரிஷிகள்லாம் தீர்மானம் பண்ணி இந்த வழக்கத்தை பண்ணார்கள். ஆனா பகவான் என்ன நினைச்சார் அப்படின்னா, சனகர் சனந்தனர் இல்லையா, சனத்து ஜாத்தியர், அவரு சனத்குமாரர்னு இந்த ஒரு பரம்பரையை அவர் மதிச்சு இவாளை வச்சுட்டு பிரவருத்தி மார்க்கத்தை உண்டு பண்ணார். அவளை வச்சுட்டு நிவர்த்தி மார்க்கம். இவாளுகள்லாம் சின்ன வயசுலயே அவருக்கு என்ன சார், வேதம் படிக்கிற காலத்திலேயே எனக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் யோவேத லிகிதம் குஹாயாம் அப்படின் இவனும் தான் படிச்சான். இதே வேதத்தை இவன் படிச்சான். மனசுலதான் இருக்கு யா வேத நிகிதம் குஹா. இந்த மனசுன்ற
இந்த குகையில ஆத்மா இருக்கிறது தான் ஆத்மா, அதுதான் இறைவன். அவர்கிட்ட இருந்தா ஆத்மனா ஆகாச சம்பூதா, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, எல்லாம் அவனுக்கு தெரியுது. ஆனா அதுல ஈடுபடவே இல்லை. அவனுடைய எண்ணங்கள்லாம் சரி, அவங்க நம்ம இல்லாமா தர்மசாஸ்திரத்தில் பார்க்கலாமா, அது பண்ணலாமா, ஜோதிஷ்டமும் பண்ணலாமா, அக்னிஷ்டமும் பண்ணலாமான்னு அதுலயே போச்சே தவிர வேத மந்திரத்துல இருக்கக்கூடிய கர்மாலதான் அவனுக்கு பிரவൃத்தி வந்ததே தவிர இது எப்படி சொல்லியிருக்க அப்படின்னு வரல. 99 பேருக்கு வரல, 1% வருது. அவன் அப்பவே கண்டுபிடிச்சான், என்னத்துக்கு நான் கல்யாணம் பண்ணணும் இல்லையா, எதுக்காக நான் குழந்தைய பத்தி கடைசியில வரப்போறது சன்னியாசம். அந்த சன்னியாசத்தை இப்பவே வாங்கி தொலைக்கிறேன், எதுக்கு இவ்வளவு பெரிய அந்த ஒரு கதை சொல்லுவான் இல்லையா, ஒரு சிக்கு கதை சொல்லுவான். ஒரு பையன் ஐஐடி எல்லாம் படிச்சுட்டு நல்லா வீட்லயே உட்காந்துட்டு வேலைக்கு போகாம ரொம்ப இன்டெலிஜென்ட் சொல்ல உட்காந்து இருக்கான். அவன் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. இது என்ன இவ்வளவு தூரத்துக்கு படிச்சு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், ஆனா ஒரு வேலைக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்து இருந்தாங்க. எப்படி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு? ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இல்ல நான் உங்க பையன்கிட்ட நான் பேசி அவனை கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு அவர் வந்தாரு. இவன் அப்படி உட்கார்ந்துருக்கான், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அவர் அந்த ஏன்பா இப்படி இருக்க, இவ்வளவு படிச்சிருக்க, நீ ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு உங்க அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நீ ஒரு வேலைக்கு போவானாமா. சரி அங்கிள் நான் வேலைக்கு போறேன், வேலைக்கு போய் துட்டு சம்பாதிச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஆமா சரி சார் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் நீங்க சொல்றாங்க, கல்யாணத்தை பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டு ஆத்துல சொன்னோம் ரைட்டு. அப்புறம் அதுக்கப்புறமா நீ ரிட்டையர் ஆகி இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு ஒண்ணா அதானே, அது நான் இப்போ பண்றேன்னாக்க அதை ஏன் சார் கேட்குறீங்க, இவ்வளவு பெரிய ரூட்டு போட்டு கொடுக்குறீங்க எனக்கு அப்படின்னாக்க, அத மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு நிவர்த்தி மார்க்கத்துலதான் பிரவೃத்தி இருக்கு. அதனால அவளுக்கு சனகர் சனந்தனர் சனத்குமாரெல்லாம் என்ன சனத்சுஜாட்டியர்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்தாங்க. அந்த மார்க்கத்துக்கு பேரு நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு பேரு. இந்த நிவர்த்தி மார்க்கத்துல வந்தாலும் சரி, பிரவೃத்தி மார்க்கத்துல வந்தாலும் சரி, கோல் என்ன? முக்தி தான் கோல், லிபரேஷன் தான் கோல். அந்த லிபரேஷன் கோலா இருக்கணும்னாக்க யாரா இருந்தாலும் வேணா அந்த வேதாந்தத்தை படிச்சுதான் ஆகணும் இல்லையா. அவையினால எல்லாரும் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணி தான் ஆகணும். அதுவும் யார்கிட்ட வாங்கணும்? ஒரு குரு கிட்ட சிரவணம் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஒரு குரு கிட்ட போய் உட்கார்ந்து அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தா தானே தெரியும். நம்மளுடைய மைண்ட் வெறும் அந்த ஸ்லேட்டு ஒண்ணுமே இல்லாம எழுதப்படாம இருக்கக்கூடிய ஸ்லேட்டு. அதுல அந்த குரு எழுத ஆரம்பிச்சாதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அதுலயும் நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தது ஆனால்தான் நல்ல அத்வைதபரமாக இருக்கக்கூடிய குரு வருவார். இல்லைன்னா வேற யாராவது ஒரு குரு கிட்ட போய் பண்ணா நம்ம மைண்டு பிளாங்கா இருக்கு, அவர் சொல்லி கொடுக்கறது தான் நியாயம் அப்படின்னு போயிடுவோம். இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுன்னு அத்வைதத்துக்கு எப்படி வரோம்னா, இது எல்லாம் தான் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்லாம் இட் பிளேஸ் அ ரோல். இந்த அத்வைத சாஸ்திரத்துக்கு வருதோ, ஆச்சாரியாலேயே ஒரு குருவாக ஏற்படக்கூடியதோ, இதெல்லாம் பூர்வ ஜென்ம புஞ்ச வசத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம். இதன் மூலமாக இவன் நிறைய சிரவணம் பண்றான். அந்த சிரவணம் பண்ணணும்னா அது என்ன ஈஸியாவா இருக்கு? வேதாந்த கிளாஸுக்கு வரணும், எத்தனை இடைஞ்சல்கள் வருது, எத்தனை தடங்கல்கள் வருது, எத்தனை பேர் என்ன எப்ப பார்த்தாலும் காத்தால இருந்து வேதாந்தம் போற ஆத்துல இவ்வளவு வேலை இல்லையா, இவ்வளவு இல்லையா, இன்னும் பக்தியா இல்லை உங்களுக்கு, என்ன கோவிலுக்கு போறதே கிடையாது, எப்ப பார்த்தாலும் கிளாஸ்லயே உட்காந்துருக்கீங்க, இப்படி இடைஞ்சல்கள்லாம் வருது. இந்த இடைஞ்சல்கள்லாம் வரணும்னாக்க இதெல்லாம் சமாளிக்கணும்னா என்ன வந்தோம், சமதமாதி சர்க்க சம்பத்தி அவசியமா தேவைப்படுறது. அதை வேற பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. வேதாந்தத்துக்கு வந்ததோட இல்லாம யார் எது சொன்னாலும் கோவப்படாம இன்பமா கேட்டு கரெக்டு தான் என்ன அப்படின்றது இதை பார்த்துட்டு மெச்சூர்டா பார்க்க வேண்டியிருக்கு. முன்ன மாதிரி இருந்து வந்தாதான் நானும் சின்ன வயசுல இதெல்லாம் கேட்டவன் தான் இன்னைக்கு இந்த கணக்கு வந்திருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுட்டு அவனை என்ன பண்றது, நீங்க அடிக்க முடியுமா? நம்ம அப்படிதானே இருக்கோம். அவன் அப்படிதான் தோணும், அவனுக்கு ட்ரெஸ்ல தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவன் போனான், நமக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பிடிக்கல, இவன் இப்படி இருக்கானே, தலையை வளர்த்துட்டு இருக்கானே, மீச்சு வச்சுட்டு இருக்கானே, இப்படி அப்படின்னு இவருக்கு கோபம். அந்த பொண்ணை அழைச்சிருந்தாக்க பொண்ணை அறுத்தா காத்தால இருக்க வேணாம், அது பாட்டுக்கு கிளம்பி போயிடுறது இல்ல, அது பேண்ட்டை போட்டுட்டு காத்தால போயிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வருது. இதெல்லாம் பார்த்தா மனசு கிளேஷம் வரதான் வருது. ஆனாலும் என்ன பண்றது, இதெல்லாம் பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாத்தையும் இப்படிதான் இருக்கும் உலகம், இப்படிதான் இருக்கும்னு அந்த மெச்சூரிட்டி சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா இது எல்லாத்தையும் வர வைக்கின்றாதான் இந்த பகிரங்க சாதனங்கள்லாம் பண்ணா அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வேதாந்தத்துல ஒரு ஈடுபாடு ஆனது சிரவணத்துல.
அதற்கு பிறகு இவன் சிரவணத்துல கேட்கக்கூடியதுல நீ ஆத்மா இல்ல, பஞ்சகோஷ அதீதா, அவசாத்திர சாட்சி இல்லையா, ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்காலாம் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. ஆமா, ஓஹோ, ஸ்தூல தேகமா நான் இருக்க முடியாது, ராங் ஸ்டேட்மெண்ட், நான் ஐஎம் 45 kgs சொல்றது எவ்வளவு பெரிய தப்பான ஸ்டேட்மெண்ட். ஐஎம் ஹங்கிரி, எதோடையுமே சேராது. ஐஎம் ஹங்கிரி, அவன் பிராணமய கோஷத்தோட நம்ம சேர்ந்துட்டு தப்பா பேசிட்டு இருக்கோம். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்னு சொல்றது எவ்வளவு தப்பு. அது மனோமய கோஷத்துல இருந்து பேசுறீங்க. ஐ எம் மேல், ஐ எம் டாக்டர் இல்லையா அப்படின்னு சொல்றதெல்லாம் அது இது விஞ்ஞானமய கோஷத்துல பேசுறோம். அதற்கு பிறகு ஆனந்தமய, ஐ டோன்ட் நோ, ஐ ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆனந்தமய, அந்த ஒரு மயக்ககரமான ஒரு ஆனந்தத்தை போய் நானு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிலை. அதுவும் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்வரூபம் தான். இதெல்லாம் ஒரு உரைகள், அதுக்குள்ள இருக்கிறது தான். இந்த எந்த நான் ஜாகிரத்துல இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் எப்போ இந்த மூணுத்தையும் நான் பாக்குறேனோ அந்த மூணுத்துக்கு அப்பாற்பட்டவன் தானே நானுன்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சிரவணத்துல கேட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மனனம் பண்றதுக்கு அந்த குருவானவர் இவனுக்கு எல்லா சகாயமும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த புத்தகத்துல இப்படி ஆச்சாரியர் சொல்லியிருக்காருப்பா, அங்க சொல்லியிருக்காருப்பா, உனக்கு இந்த மாதிரி லாஜிக் அடிச்சதுன்னா அந்த லாஜிக் எடுத்துக்கோ, நீ நான் பிராணன் மாத்திரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு சார், பிராணன் ஏன் சார் ஒத்துக்குமா ஒரு லாஜிக் அவனுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரிப்பா நீங்க இப்ப எல்லா சோல்ஜர்ஸும் தூங்கிட்டு இருக்கும்போது ராஜா மாத்திரம் சண்டை போடுற மாதிரி இருக்குது என்ன, அது எப்படி சரியா வருமா? அப்போ இவரும் ஒருத்தர் கட்டுப்பட்டுதான் வேலை செய்யறாரு, அதனால இவர் ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படின்ற இந்த லாஜிக் எல்லாம் சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இந்த பிரகரண கிரந்தங்கள் மூலமாக இந்த ஆச்சாரியன் இவருக்கு சொல்லி மனனம் பண்ண சொல்லி அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா நானே ஆத்மா அப்படின்னு நானே பிரம்மஸ்வரூபம்னு நினைக்கிறதுன்றது இருக்க, அது யார் பண்ண வேண்டியிருக்கு? எல்லாம் கடைசியில இவங்க கையில அந்த நிதித்தியாசனத்துல இவன் மாட்டின்ட்டான். யாரு இப்ப இவ்வளவும் படிச்சுட்டும் போனான்னாக்கா அவனை யாரும் திருத்த முடியாது. இல்ல, யார் அதை உண்மையிலேயே எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரம்ம ரூபமான நிதித்தியாசனமானது ஒரு நாள் நன்னா அவருக்கு ஸ்ட்ரைக்காது. அவர் அந்த தத்துவங்களை அந்த சிரவணத்தினாலேயும் மனநத்தினாலேயும் இவர் கேட்டது கேட்டு 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 ஒரு நாள் அதுவாகவே ஆகிறார். இந்த பதவி கொட்டிட்டே இருந்து அது மாதிரி ஆறா மாதிரி இவர் நினைத்து நினைச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு அந்த ஞானமானது ஏற்படுகிறது. அந்த ஞானம் ஏற்பட்ட பிறகு இவருக்கு ஏதாவது மூஞ்சியில ஏதாவது சேஞ்ச் வருமா இல்லையா? முடியெல்லாம் இனிமேல் பட்டு ரெட்டா தான் பிளாண்டா தான் வளரும் அப்படி இருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பாடி கீடி எல்லாம் இந்த பஞ்ச பௌத்திகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரங்கள்ல எந்த ஒரு மாறுதலுமே இருக்கவே இருக்காது. அப்ப எங்க இருக்குன்னாரு, இங்க இருக்கு விஷயம். இவர் ஞானம் வந்தவரா இருக்காரு. ஆனா அவருக்கு எந்த உலகத்துல இருந்து எந்த உலகத்தின் மூலமாக வாழ்ந்து எந்த உலகத்தோட எல்லாரோடையும் இருக்காரோ அவர் திடீர்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு இப்படி மாதிரி பிஹேவ் பண்ணானாக்கா சொசைட்டில கன்ஃபியூஷன் வரும்ன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு நாமளும் இப்படித்தானே இருந்தோம், நாமளும் இப்படித்தானே அஜானியா இருந்தோன்றதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, எல்லார மாதிரியும் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். அவர் என்ன பண்ணார், அதே மாதிரியே பஞ்சாயத்து கண்டுவாரு, எல்லாரும் பண்ற மாதிரியே காத்தால சந்தியாவந்தனம் பண்ணணும், லோக சங்கிரகம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் கெட்டு போக கூடாது. அடுத்த ஜெனரேஷன் விட நேரம் அவன் பாட்டுக்கு தன்னை வேதாந்தின்னு நினைச்சிட்டு ஏதாவது அசட் தன்னம் பண்ணிட்டானாக்கா அதே ப்ராப்பரா வரணும் அப்படின்றதுக்காக எது ஆச்சரித்தி சிரேஷ்டா ததேவ இதரோஜனா அப்படின்னு சொல்லி நமக்கு பகவத்கீதையில சொல்லி அமைச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அப்ப எப்படி சார் கர்மால இவருக்கு கர்மால நாட்டம் இருக்கணும் அவன் சொல்லாத யோசையே எல்லாம் அஜ்ஞானி புத்தி பேதம் ஜனையே அஜ்ஞானினாம் கர்மசங்கினாம். அவனுக்கு கர்மாலதான் ஆகி இன்னும் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி ஞானத்துக்கு வரக்கூடிய மெச்சூரிட்டி இல்லை, அவனுக்கு அதுலதான் இருக்கு. அப்படின்னாக்க அவனை நீங்க என்கரேஜ் பண்ணணுமே தவிர அவங்க இதுல போய் இது எவ்வளவு நாளைக்கு தான்பா இந்த கர்மா எல்லாம் பண்ணிட்டே இருப்ப, நீ ஞானத்துக்கு வான்னு போட்டான் அவன்லாம் வரமாட்டான். ஸ்லோவா தான் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும். நம்ம அவனுக்கு அப்பப்போ அந்த ஐடியாவை கொடுத்துட்டே இருக்கலாம்ப்பா, வேதாந்தம் தான்பா ஒரு நாள் பார்த்தேன்னாக்க உனக்கு புரியும், ஆனா ஒன்னும் அவசரம் இல்லை, ஒரு நாள் உனக்கே தெரியும், உங்க தாத்தா எல்லாம் அப்படிதான் ரொம்ப படிச்சிருக்காரு, இப்படிதான் இருந்து உங்க குடும்பத்துல சொல்லி சொல்லி அவன் ஒரு நாள் இதுக்கு வரணும். அவனை ஒரே நாள்ல போய் நீங்க அவனை வான்னு எதிர்பார்க்க முடியாது. அவளுடைய கர்மாவும் அவளுடைய கேட்ட மாதிரி தான் இந்த புண்ணியமானது வரப்போறது இல்லையா? ஆகையினால இந்த நிதித்தியாசனம்ன்றது பர்சனுக்கு பர்சன் மாறுகிறது.
இந்த ஞானம் வந்த பிறகும் அவர் என்ன பண்றது, இந்த லோகத்துல இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரியே அவர் நடிக்க வேண்டியிருக்கு இல்லையா. நம்ம பேரனோட விளையாடும் போது, கேரம் போர்டு விளையாடும் போது ஜம்முன்னு எனக்கு ஜெயிச்சுட்டான் அப்படின்னா உடனே ஒரு கோவப்பட்டு அடுத்த தடவை அப்படின்றாரு. அப்பா மிச்சு கூட இருக்காரு, அப்படின்னா பிரமாதம் நீ என்னமா ஆடுற அப்படின்னு சொல்ற மாதிரி இவருக்கு அந்த மெச்சூரிட்டி வந்த உடனே ஜனங்க பண்றதெல்லாம் பார்த்தா இவருக்கு தமாஷா இருக்கு. இந்த பசங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறது, தலைவர் சொல்லி இவங்க போறது எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது தெரியுது. அப்படி தெரிஞ்சு எல்லாத்தையும் இவர் அதுக்கேற்ற மாதிரி அவர்களோடைய ரமித்து கொண்டு போயிட்டே இருக்காரு. அதே சமயத்துல அவருடைய காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு இந்த ஞானியானவர் இருக்காரு. ஆகையினால் அவர் என்ன பண்றாரு, புத்தி பேதத்தை உண்டு பண்ணாதீங்க. நேர போய் ஒருத்தனை டெஸ்ட் பண்ணி அவனுக்கு சமம் இருக்கா தமம் இருக்கான்னு பண்ணிதான் அவனை கூட்டிட்டு வரணுமே தவிர நேர நேர நாளையில இந்த கிளாஸுக்கு தத்துவம் வச்சு யூஆர் தட் பிரம்மன் அப்படின்னாக்க அவருக்கு என்ன பிடிக்கும் இல்லையா. ஆகையினால இதுல பஸ்ல போய் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதோ போன்ல போய் சொல்லிட்டு தத்துவம் வச்சு சொன்னா அவனுக்கு புரியுமான்னு அப்படியே அவனை வர வைத்து கொண்டு இல்லையா. இப்படி வழிகாமிச்சு எடுத்துக்கொண்டு போறவர் தான் இந்த ஞானியானவர் இல்லையா. அந்த ஞானியானவர் அவருக்கு ஞானம் வந்துதான் இல்லையான்னு பரீட்சை பண்ணக்கூடிய அதிகாரம் பகவானுக்கே இல்லை. அவருக்கு எப்படி தெரியும் இல்லையா, அவாவாளுக்கு தான் தெரியும் அவாவா ஞானியா இல்லையான்றது. அதனால இன்னொருத்தரவனால இவர் ஞானி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் என் சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லிருக்குன்னா, அப்பா அவர் பெரிய ஒரு மதிப்போட இருக்காரு, சங்கராச்சாரியார்னு வச்சுட்டு இருக்கோம், இவர் சன்னியாசின்னு வச்சுட்டு இருக்கோம், எல்லாரும் நமஸ்காரம் பண்றோம், இவர் ஞானியா இல்லையான்னு பரீட்சை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவர் எந்த காரணத்துக்காக இப்படி அஜ்ஞானி மாதிரி நடிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அவர் ஒரு பர்பஸுக்காக வச்சுட்டு இருப்பாரு எல்லாம். அவரும் எல்லாரும் மாதிரி தான் போவாரு, வருவாரு, டிஃபன் சாப்பிடுவாரு எல்லாம். ஆகையினால அவர் ஞானின்னு சொல்ல முடியாது. ஆகையினால சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு முண்டகோபனிஷத்து ஆத்மஜ்யமிக்கு அச்சையே பூதி காமஹா. நீங்க அவர் ஆச்சாரியனா இருந்தா பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்ன கொடுக்கணும், அவர் ஞானின்றதை நீங்க கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா, ஞானம் வந்த பிறகு ஒரு மனுஷனுக்கு கர்மாவின் காரணமாகத்தான் நீங்க பிரவருத்தி மார்க்கமோ நிவர்த்தி மார்க்கமோ வருது. அந்த கர்மாவானது எப்படி இருக்கு, 3 விதமா இருக்கு. பிராரப்த கர்மா, நாம முன்னாடி செய்த கர்மாக்கள் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் அதுல ஒரு கர்மா இப்ப ஃப்ரெக்டிஃபை ஆகி எனக்கு இந்த ஜென்மாவை கொடுத்துட்டாரு. பிரஜாபதி என்ன எங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கும் பொழுது இவருக்கு 21,600 மூச்சு காத்து into 365 into 98 years அப்படின்னு போட்டு அமைச்சிட்டாருன்னு வச்சுப்போம். அது வரைக்கும் நான் இருந்துதானே ஆகணும். பிராரப்த கர்மா வாழற வரைக்கும் என்னதான் நடுவில் ஞானம் வந்தாலும் என்னுடைய பாடியானது போகுமான என்ன இஷ்டத்துக்கெல்லாம் போறதுக்கான வழியே இல்லை, அது இருக்கதான் இருக்கும். ஆனா இந்த ஞானம் என்ன சொல்றது, பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா அப்படின்னு சொல்றது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக கீயந்தே அக்ஷய கர்மாணி. எல்லா கர்மாவும் இவனை விட்டு வேதாந்தம் படிக்க போகிறது அப்படின்னு இவனுடைய சஞ்சித கர்மாவானது நாசமாகிறது நல்லா தெரியுது. இவனுக்கும் ஞானம் வந்துருச்சு. அதனால எந்த காரியத்தையும் அட்டாச்சா பண்ண போறது இல்லை. நான் கர்ம லிப்பியத்தே நிறைய அப்படின்னு வேற ஒரு வேதாந்தம் நம்ம கற்றுக் கொடுத்தது. இவனுக்கு கர்மா ஒட்டாது. எனக்கு 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 நான் தான் பெனிஃபிஷியரி, நான் தான் இருக்கணும்னா கர்மா ஒட்டும். நான் பெனிஃபிஷியரி இல்லை, ஏதோ கொடுத்த கர்மாவுக்கு நான் கர்ம யோகமா பண்ணிட்டு இருக்கேன். நான் கிரகஸ்தனா எல்லாம் ஈஸ்வரா இருக்கணுமா பண்ணும்போது மோபாத்த சமஸ்த விதக்ஷி பரமேஸ்வர பிரீத்தியத்தனை ஆரம்பிச்சு காயேன வாச்சா மனுஷேந்திரிவா புத்தியாத்மனாவா பிரகதேசுவா கரோமிய சகலம் பரஸ்மை நாராயணாய அப்படின்னு எனக்கு எதுவுமே வேண்டாம் இதுலன்னு நான் பண்ணிடுறேன். இப்படி கர்மயோகமா பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த கர்மா என்னை ஒட்டுவதே இல்லை. ஒட்டாம இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆகாமி கர்மான்றது இனிமேல் பட்டு வரப்போறது இல்லை. ஞானம் வந்துருச்சு. வரப்போற கர்மா எனக்கு எதுவும் வரப்போறது இல்லை. சஞ்சித கர்மா ஞானத்தினால ஆயிடுச்சு. இந்த பிராரப்த கர்மா மாத்திரம் அவஸ்தப்பட்டு இருக்கு. இந்த பிராரப்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்படின்னாக்க, நம்மளுடைய கண்ணுக்கு பார்த்தோன்னா என்ன சார் அவர் சன்னியாசின்றீங்க, அவ்வளவு பெரிய உபாசின்றீங்க, அப்படி அவஸ்தப்படுறாரு சார் வயசு வழியில நமக்கு தெரியறத வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய ஆங்கிள் நமக்கு புரியவே புரியாது. அவர் என்ன பண்றாரு, லோகத்துல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இந்த வயது கொஞ்ச நேரத்துக்கு ட்ரபிள் பண்ணோம் இல்லையா. ஆச்சாரியால் கூட வந்தது, அங்க இருந்து நேரம் திருச்செந்தூர் போனார், சுப்பிரமணிய பூஜன் எழுதினாரு இல்லையா. வயிறு ட்ரபிள் வந்ததுன்ற கதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஆகையினால பிராரப்த கர்மாவானது
அஜ்ஞானியினுடைய ஆங்கிள் இருக்கதான் இருக்கு. அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் தீரணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா ஞானம் வந்தவனுக்கு தீயத்தேச்ச அச்சிய கர்மானின்னு எல்லா கர்மாவும் போறதுன்னு தான் சொன்னாரே தவிர, பகவான் என்ன சொன்னார், பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனான்னா கர்மா எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னான்னாக்க அது என்ன ஒரே ஒரு கர்மா மாத்திரம் நிக்குமான்னு? எல்லா கர்மாவும் தான் போறது. ஆனா நம்ம கண்ணெதிர்க்க பார்த்து கொண்டு இருக்கோம். பிராரப்த கர்மாவோட ஒருத்தர் இருக்கார், அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டே இருக்கோம், இல்ல அவர் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறோம், புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ. அதனால நமக்கு என்ன தோன்றது, பிராரப்த கர்மாவானது யாராலே அழிக்க முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்றதும் ரைட்டு இல்லையா? உலகம் உருண்டான்னு சொல்றதும் ரைட்டு, நீங்க நடந்தா கீழே விழ மாட்டீங்கன்றது ரைட்டு. இப்படி ரெண்டு அறிவோடையே அதை பார்க்க வேண்டும். பிராரப்தமானது நம்மளுடைய ஆங்கிள் அவருக்கு இருக்கு. ஆனா அவருக்கு ஞானம் வந்ததுனால அவர் அதை பெருசாகவே மதிக்கிறது இல்லை. அவர் ஆத்மாராமனாக இருந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கா, அத மாதிரி அவருடைய கஷ்டத்தையும் அவர் மேம்போக்கா அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கா. இப்படிதான் இருக்கும் மனசு, என்ன இப்படிதான் அலையும். அதுக்காக இல்ல இல்லையா, இந்திரியாணி இந்திரியார்த்தேசு வர்த்தந்தே இதி தாரையன், இப்படின்னு இருக்கக்கூடியவராக இருந்து உலகத்துல வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஞானிகள். அவாவாளுடைய வழிகள் எத்தனையோ பேர் அப்பப்போ பறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஞானிகள் இல்லையா? நம்ம கண் எதிர்க்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். ரமணர் வந்தார், இப்படி எத்தனையோ ஞானிகள்லாம் இருந்து ஜீவன் முக்தனாக இருந்து ஜீவன் முக்த நிலையை நமக்கு காமிச்சு கொண்டே இருக்கார்கள். இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள் சொசைட்டியில அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்தது இல்லையா? நம்ம மாதிரிதான் இருப்பார்கள் அவர்கள். அவர்களுக்கு ஞானம் வந்திருக்கா இல்லையான்றது பரீட்சை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மள யாருக்கும் கிடையாது, ஈஸ்வரனுக்கே கிடையாதுன்ட்டார் சூத்திர பாஷ்யத்துல. அவருக்குத்தான் இருக்கு, அவாவாளுக்கு தானே தெரியும். அவாவா சுவ அனுபவ வேத்தியமாகத்தான் இந்த நாலேஜ் ஆனது இருக்கு. அவருக்கு இல்லைன்னு நம்ம யார் சொல்றது? புவர் வீட்டுட்டல் அவருக்கு ஞானம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு இல்ல அவருக்கு ஞானம் வந்திருக்குன்னு இந்த தப்பா அச்சீவ் பண்ணானாக்கா அதுவும் தப்பாச்சே அப்படின்னு அடுத்த சந்தேகம் நமக்கு வரும். அதுக்கும் ஒரு பதில் சொல்லிவிட்டார். நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர் ஞானின்னு நினைக்கிறதா? ஏன்னா அவருக்கு ஞானம் வந்ததே ஆனால் அவரை நீங்க நிந்தனை பண்ணா, அவர் பண்ணக்கூடிய ஞானம் வந்த பிறகு அவர் போறார் வராரு, கும்பாபிஷேகத்துக்கு போறார், புண்ணியத்தை சம்பாதிக்கிறார். அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய பூச்சிகளை எல்லாம் நாசம் பண்றாரு, அதனால பாவம் ஒட்டாமையா இருக்கும், அந்த பாடிக்கு புத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த ஞானிய நிந்தனை பண்றாரோ அவளுக்கெல்லாம் அவர் செய்த பாவம் இவனுக்கு போய் சேர்றது. யார் யாரெல்லாம் அவரை ஞானின்னு ஒத்துண்டு நமஸ்காரம் பண்றானோ அவர் பண்ண புண்ணிய கர்மாக்கள் அப்படி வருது. இவனுடைய வாழ்க்கைக்கு அது ஹேத்துவா அமையாது. எப்படி நம்ம அப்பாவுக்கு சாதம் பண்ணா, அப்பா யார் எங்கேயாவது ஞானியா இருந்தாருனாக்கா அவருக்கு இல்லைன்னா கூட என்னுடைய பையனுக்கும் என்னுடைய பேரனுக்கும் அது திரும்பி வருதோ, அதே மாதிரி அதனாலதான் சொன்னார் ஆத்மஜம்சி அர்த்தையே பூதி காமஹா அப்படின்னு உபனிஷத்து இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் சொன்னது. ஞானின்னு நீங்க நினைச்சுட்டு நீங்க நமஸ்காரம் பண்ணுங்க, அவர் பண்ண நல்லது உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். நீங்க அவரை நிந்தனை பண்ணீங்கன்னா அவருடைய பாவம் யாருக்கிட்டடா போலான்னு காத்துட்டு இருக்கு, அது நீங்களா போய் வலையில மாட்டிக்க கூடாது, நமக்கு வந்துடும். இப்படிதான் ஞானியினுடைய நிலையானது இருக்கு. அவர் எல்லாரும் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்ற இந்த ஜீவன் முக்தி லட்சணத்தை இப்ப சொன்னார். புரே பௌரான் பஷ்யன் நர யுவதி நாமாக்கிருதி பயான் சுவேஷான் ஸ்வர்ணாலங்கரண கலிதான் சித்திர சதுரிஷான் ஸ்வயம் சாட்சாத் திரஷ்டா இத்யதி கலயன்னே தைஹி சஹரமன்னே முனி ந வியாமோஹம் பஜதி குரு தீக்ஷாக்ஷததமாஹ. புரே அப்படின்னாக்கா இந்த இப்படி அச்சீவ் பண்றார் ஆச்சாரியால் அப்படின்னா, இந்த ஜீவன் முக்தன் சிட்டியில இருக்கான்னு வச்சுங்க, அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? காட்டுல இருக்கான், அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு 4-5 அஜ்ஞானிகளோட இருக்காரு, என்ன ஒரு கிளப்ல இருக்காரு, அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ராஜா அவனுடைய வித்வத் சமாஜத்துல இருக்கார், அப்ப எப்படி இருப்பார்? இப்படி எல்லாம் கட்சியும் அச்சீவ் பண்ணி பாக்குறாரு. அந்த ஜீவன் முக்தனுடைய நிலையை எப்படி ரசமாக அவர் அனுபவிக்கிறார். புரே அப்படின்னாக்க இந்த நகரத்துல என்ன பௌரான் பஷ்யன், பௌரான் அப்படின்னா புறத்துல வசிக்கக்கூடிய, புரே வசன்னு பௌரான், இந்த சிட்டியில இருக்கக்கூடிய ஜனங்கள் இல்லையா? புரே பௌரான் பஷ்யன் இவர்கள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவரு ஞானி எப்படி பார்த்த எல்லாம் மாறிக்கணும். இப்போ
நம்ம எப்படி பாக்குறோம், நமக்கு டென்ஷன் எல்லாம் வரும், அவன் இப்படி பண்றானேன்ற கோபம் வரும், அவன் பண்ணிட்டானே சொல்றானே, அப்ப இப்படி கெட்டு போறானே, இன்னும் நம்ம தான் ரைட்டு மாதிரி எல்லாம் தப்பு மாதிரி நமக்கு தோன்றது இல்லையா, இப்படிதான் நம்ம பாக்குறான். ஞானி எப்படி பார்ப்பாருன்னா அது இருக்கிறதா பார்க்கக்கூடிய அறிவு அவருக்கு வந்துட்டு அவர் புரிந்து கொண்டார் இந்த விஷயத்த. பச்சன் நர யுவதி நாமா கிருதி மயான் நவ யுவதி இல்லையா, அவர் என்ன பண்ணாங்க, இந்த நரர்கள் அப்படின்னாக்க இந்த மனிதர்கள், யுவதி இந்த இளம் ஸ்திரீகள், இவர்கள்லாம் அவளுடைய உருவம் அவர்களுடைய பேரை இதெல்லாம் வச்சுட்டு அங்க பண்ற ஸ்டைல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு. இல்ல தலையை எப்படி வாரிக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு பாவானா, இந்த பையன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நீங்க பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு, இப்போ நமக்கு மெச்சூர்டா இருக்கிறவங்களுக்கு பார்த்தா சிரிப்பு தானே வருது. நமக்கு ஏதாவது அது மாதிரி நம்மளும் இருக்கிறோம்னு தோணுமான்னு நமக்கு, இப்படி இருக்காங்களே நம்மளும் இந்த மாதிரி அசல் வாங்கியிருக்கோமே, இப்படி இருக்காங்களே இவங்க இன்னும் திரும்பவே மாட்டேன்றாங்களே, மெச்சூர்டா பார்க்கும்போது நீங்க எப்படி பார்ப்பீங்க, தமாஷா தான் பார்க்க போறீங்க. இது நமக்கு ஒன்னும் அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு பார்வை, பாவம் இப்படி கெட்டு போறானே அப்படின்னு நம்ம பாக்குறோம், இல்ல அழகா இருந்தா நல்லா இருக்கானே அப்படின்னு பார்க்க போறோம். இப்படி நர யுபதி நாமா கிருதி மயானே துவேஷானே, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க, நல்ல ஓடையெல்லாம் அணிஞ்சிருக்கான். ஸ்வர்ணாலங்கார கலிதானே இல்லையா, நல்ல தங்க ஆபரணங்களையா தரித்தவர்களாக இருக்கிறதையும் பார்க்கிறார். எல்லா சிட்டியில இப்படி எல்லாம் எல்லாருமே எல்லா விதமான மக்களும் இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பௌராணில இவர் எப்படி வர சித்திர சதுர்ஷான், அதாங்க பாயிண்ட். ஒரு பொம்மை எப்படி, ஒரு சித்திரப்படத்துல இருக்கக்கூடிய பொம்மை எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த பிரம்ம ஞானம் வந்தவனுக்கு எல்லாம் தவாச்சா இருக்கு, எல்லாரையும் பார்த்து அவர் ரசிக்கிறார். இப்படிதான் அவர் இருப்பார், ரைட், அவருடைய மைண்ட் தெரியறது என்ன அப்படின்னு எல்லாரையும் அவர் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு எப்படி சித்திரத்துல பார்க்கிற பொம்மைகள் எல்லாம் எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் அவர் தம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அவளுடைய கமெண்ட்ஸ், அவள் நம்மளை பத்தி சொல்ற கமெண்ட், இது எல்லாத்தையும் ரசிச்சு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்படிதான் இவன் இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு, ஏன்னா அவருடைய உத்தமமான நிலையில ஞானம் வந்த நிலையில இருக்கும் பொழுது எல்லாம் அவருக்கு யந்திராரூடானி மாயையா, எல்லாம் இவர்கள் எல்லாம் அந்த பிரம்ம ஆட்டி வச்சுட்டு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி ஆட்டின்னு இருக்காங்க என்ன, அதுக்கேத்த மாதிரி இவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான். ஆனா யாரோ ஒருத்தன் எல்லாரையும் ஆட்டின்னு இருக்கா பிரம்ம பொம்மல் ஆட்டத்தை, அவன் பண்ற வேலை ஈஸ்வரன் பண்ற தமாஷை அது தெரியாம இவன் தான் இப்படி விளையாடிட்டு இருக்கான்றத புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டு இது எல்லாத்தையும் பொம்மையை பாக்குற மாதிரி கவரை சித்திர சதுரிஷான், சித்திரத்துல இருக்கக்கூடிய பிக்சர்ல இருக்கக்கூடிய பொம்மைகள் போல பச்சன்னே பார்த்து கொண்டு ஸ்வயம் சாட்சாத் திரஷ்டா, இது மாத்திரம் அவருக்கு நல்லா தெரியுது இல்லையா. அவஸ்தாத்திரே சாட்சி இல்லையா, இந்த முப்புறங்களுக்கும் சாட்சியாகத்தான் அந்த அம்பாள் இருக்கார். இந்த முப்புறங்களுக்கும் திரிபுர சுந்தரியாக அம்பாள் இருக்கிறார். இந்த திரிபுர சம்ஹார மூர்த்தியாக அந்த சிவன் எப்படி இருக்காரு, 3 உலகத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அதே மாதிரிதான் இந்த ஞானியும் ஜாகிரதை சொப்னம் சுஷுப்தி அப்படின்னு ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் இந்த 3த்தையும் எந்த நான் முயற்சிட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் இந்த 3த்தையும் பார்க்கறதுனால இதுல சம்பந்தப்படாத ஆளு அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியுது. அது நல்லா படிச்சு வேதாந்தம் படிச்சு ஸ்பஷ்டமாக நான் ஒரு திரஷ்டா, நான் பார்க்கிறவனே தவிர பார்க்கப்படும் பொருள்களோட என்னை சேர்க்க முடியும். ஐ கேன் நெவர் பி இது, அகம் அகமா தான் இருக்கும். அகத்தை அறிந்து விட்டோமேனால் இது இதுவாயிடும். இதுவாயிடுச்சுன்னாக்க நான் அறிபவனா ஆயிடுவேன் இல்ல. அவையினால் நான் என்னைக்குமே அறிபவன் தான், எல்லாமே அறியப்படக்கூடிய பொருள்கள் தான்றத புரிஞ்சுட்டு இந்த வேஷம் போட்டவர்கள், சொர்ண அலங்காரம் பண்ணவர்கள், இந்த யுவதி இந்த பேரோட இருக்கக்கூடியவர், குண்டா இருக்கார், உண்டியா இருக்கார், இந்த ஆக்கிருதியோட இருக்கார் அப்படின்றதெல்லாம் அவர் எப்படி பார்க்கிறார், சித்திரத்தில் இருக்கக்கூடிய பொம்மையை பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு நான் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகமானது மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த மித்யா உலகத்துல இப்படித்தான் ஜனங்கள்லாம் இருப்பாங்க. ஸ்வயம் சாட்சாத் திரஷ்டா, நான் சாட்சாத் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், இது எதுலையுமே இந்த சாட்சாத் என்ன சாட்சினாக்க எப்படி இருக்கணும், விட்னஸா தான் இருக்கணும். அவர் அந்த சம்பவத்துல கலந்துட்டாருன்னா அவரும் அக்யூஸ்ட்ல வந்துருவாரு. அவர் என்ன பண்ணிருக்கணும், பார்த்துருக்கணும் அந்த இன்சிடென்ட்டை. அதே சமயத்துல அவருக்கு எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம இருந்தாலும் அவர் விட்னஸ்.
இல்லையா? இதே மாதிரி இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் அவர் சம்பந்தப்படாம பார்த்து கொண்டே இருக்காரு. அவர் அசங்கமாக இருந்து கொண்டு சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்வயம் சாட்சாத் திரஷ்டா இத்தியபி கலையன். இதை நல்லா உணர்ந்து இருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ள தெரியுது. எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருக்காரு. ஜாலியா சௌக்கியமான்னு கேட்டு இருக்காரு. அப்படியா உங்க இடத்துல கல்யாணம் ரொம்ப அவசியம் வந்துடுறேன் நானு, அப்படிதான் செய்யணும் அப்படின்றார். ஆனா அவருடைய மெச்சூரிட்டியே வேற, ஞானம் வந்தவர். ஆனா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு எல்லாரும் அவ வழியில வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இத மனசுல சாட்சா திரஷ்டான்ற ஒரு நானே பிரம்மன்ற அது அந்த நினைப்புல இருந்து அவர் கொஞ்சம் கூட இறங்குவதே இல்லை. அப்படி கலையன்னு இப்படிப்பட்ட உணர்வோட இருந்து கொண்டு இவர் போல எல்லா தைஹி சஹா அவர் பார்க்கக்கூடிய இந்த மனிதர்களெல்லாம் ரமன்னு அவளோட இவரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்காரு. இவரும் அவளோட டூருக்கு போறார், எல்லாத்தையும் பாக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், தரிசனம் நல்லா ஆச்சு. இவருக்கு தேவையே இல்லதான் இல்ல. ஆனா எல்லாரோடையும் இருக்கும்பொழுது எப்படி இருந்து காமிச்சு எல்லாரும் ஒரு நாள் இதே நிலைக்கு வரணும் அப்படின்ற அந்த லோக சங்கிரகம்ன்றது ஞானிக்கு இன்பான் குவாலிட்டி. அந்த தயைன்றதும் கிருபான்றதும் ஒரு குருவுக்கு இன்பான் குவாலிட்டியா இருக்கு இல்லையா? அத அவளுடைய கிருபை தான் அது. அந்த கிருபையினால அவர் என்ன பண்ணாரு, எல்லாரோடையும் சகரமன்னு அப்படியே அவரும் பிரசன்ட் கண்டினியூஸ் பண்ணிச்சுட்டே இருக்காரு. இந்த உலகத்துல இருந்துட்டு எல்லாரோடையும் கூட விட்டு வாங்க நாளைக்கு வாங்க பார்க்கலாமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரமிச்சுட்டே இருக்கு. அவருக்கு தேவையே இல்லை இல்லையா? சரமன்னு என்ன முனிகி, இவர் சாட்சாத் முனிகி. இந்த முனிகி அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு விதமான முனிகள் இருக்கார்கள் ஞானிகள்லாம். ஒரு ஞானி அஜஹர விருத்தி அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய சில இந்த எல்லாம் மதுக்கர விருத்தி அப்படின்னாக்க தேனிகள்லாம் போய் வேணும்னாக்கா அதாவது கோயில பூல இருந்து போய் அதை சாப்பிட்டுட்டே வரணும் ஐயா. இப்படி சில ஞானிகள் 4 இடத்துக்கு போவார்கள் இல்லையா? அவரை பத்தி நம்ம பஞ்சதேசியில நிறைய பார்த்திருக்கோம். யாஜ்ஞவல்கியர் நம்ம ஆச்சாரியாலாம் என்ன பண்ணா, ஞானியாக இருந்த போதிலும் அவர்களுக்கு இந்த உலகத்தை ஊழ்விக்கணும்னு ஒரு ஆசை. பாக்கியங்கள்லாம் எழுதுவாரு, கீழே வருவாரு, கோயில்ல பிரதிஷ்டை பண்ணுவாரு, ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை எல்லாம் பண்ணுவாரு. அப்படின்னா என்ன, அவர் ஞானி இல்லாத நிலையில பண்றாரு? ஞானி தானே அவரு. ஞானியா இருக்கக்கூடியவர்கள் கீழே இறங்கி வந்து எல்லாரும் இந்த நிலையை அடையணும்ன்ற ஒரு பெரிய லோக சங்கிரகம்ன்ற ஒரு இருந்தால் யாஜ்ஞவல்கியர் எல்லாருக்கும் ஞானம் வந்த நிலையிலேயே எல்லாருக்கும் அதை பரப்பி கொண்டே இருந்து இப்படி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்கதான் இருக்கார்கள் இல்ல. இதெல்லாம் மதுக்கர விருத்தியை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அப்படி தேனி மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் போய் 4 இடத்த சம்பாதிச்சு அப்படி இருக்கணும். சில பேர் என்னன்னாக்கா அஜகர வித்தியா மலைப்பாம்பு மாதிரி எதிர்க்க வந்தால் அடிச்சு சாப்பிடும் அந்த எரிய இல்லைன்னா இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு இந்த நாட்டமே இருக்காது. அவரெல்லாம் மலையில போய் நான் வித்ரா பண்ணிக்கிறேன், என்னால இந்த ஜன சமூகத்தோட எப்போ ஞானம் வரத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் ஏபிள் டு அட்ஜஸ்ட் வித் ஆல் தீஸ் பீப்புள். இப்போ ஐ கான் பியாண்ட் த ஸ்டேஜ். என்னால முடியாது, நான் போய் ஆத்மாராமன சமாதியா அப்படி போய் பிரம்மத்தை நினைச்சுட்டே மெடிடேஷனா அப்படி போய் உட்கார்றது தான் எனக்கு நியாயம் அப்படின்னு படுறது. எனக்கு இந்த மற்ற ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் எனக்கு வந்தா சரியா வராது. அப்படியே அப்படி போய் துண்ணு மலை மேல உட்கார்ந்து செய்யற பாரதி மாதிரி அப்ப விட்டு இந்த உலகத்து மேல என்ன இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சில பேருடைய அவரும் ஞானி தான், சங்கராச்சாரியாரும் ஞானி தான், ரமணரும் ஞானி தான். எல்லாம் ஞானம் வந்தா கூட அவளுக்குன்னு ஒரு டைப் இல்லையா? சில பேர் ஆக்டிவ் ஞானியா இருப்பாங்க, சில பேர் பேசிவ் ஞானியா இருப்பாங்க. அப்படின்னு இப்படி இருந்து கொண்டு இவர் இங்க எதை பத்தி பேசுறார், அந்த ஆக்டிவ் ஞானி. இவர் என்ன பண்ணாரு, சக ரமன்னு இவர் எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஞானி முனிகி மோகம் பஜதி. அவர் ஒரு நாளும் அந்த அஜானத்தினால ஏமாறவே மாட்டார் இந்த உலகத்தை பார்த்து. ஏன்னா அவருக்கு புரிய வேண்டிய தத்துவம் ஜீவன் புக்தி, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமானதை நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. நான் இல்லையே இந்த உலகம் இல்லை, ஒவ்வொன்றத்திலையும் நான் இருக்கேன், அங்கீங்கனாதபடி எங்கும் நான் தான் நினைக்கிறேன், என்ன தவிர வேறு இல்லை. இந்த உலகமே நான் திறந்தா இந்த உலகம், நான் இல்லைன்னா இந்த உலகம் என்ற அந்த ஞானத்தினுடைய அந்த பரிபாகம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அவர் தான் சாட்சாத் ஞானியா இருக்கக்கூடிய. அதனால அவரை ஏதாவது இந்த உலகத்துல அவருக்கு இப்ப நன்னா உலகம் நித்தியாத்துவம்ன்றது ஜெகத் நித்தியாத்துவம் நன்னா ஊறிட்டு அவர்கிட்ட. ஆனால் இவர் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவர் அவரை ஏமாத்தாது இந்த உலகமானது. நம்மள மாதிரி அப்படி போய் எமோஷன் எல்லாம் போய் அட்டாச் ஆயிட மாட்டாரு இல்லையா? வியாமோகம் பஜதி. ஏன் சார் அப்படின்னா
குரு தீட்சா குரு தீட்சா சததமாக அவருக்கு குரு அனுகிரகமானது கிடைத்து விட்டது. அவர் நன்னா புரிய தத் விஜயானார்த்தம் ச குருமேவாதிகச்சேன்னு வேதம் சொல்லியிருக்கு. இந்த வேதாந்த சிரவணம் வேதாந்த மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும்னா குரு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போய் அந்த குருவனுடைய காலில் வந்தார். அந்த குருவானவர் என்ன பண்ணார்? குகாரோ அந்தகாரஸ்யார் ருக்காரோ தன்னிவர்த்தகா இல்லையா, இவருடைய அஜானத்தை போக்கும்படியாக அந்த குருவானவர் பண்ணிவிட்டார். அந்த குருவானவர் பண்ணதுல என்ன ஆச்சு? இவருக்கு சிரவணம் பண்ண 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 மனனம் பண்ண 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 இவர் பண்ண சஞ்சித கர்மா பாப ராசிகள் பாப சஞ்சயங்கள் எல்லாம் இவரை விட்டு போக ஆரம்பிச்சு விட்டது. இவருக்கு தெரியாமையே இவர் இந்த வழிக்கு வந்துட்டார். முதல்ல நிறைய சந்தேகங்கள்லாம் இது எப்படி வழியாக இருக்கும் அப்படின்னா பாக்கி எல்லாம் விட்டுட்டு என்னவோ நம்ம தான் ரைட்டு மாதிரி தோன்றது நம்ம பண்றது ரைட்டான சந்தேகங்கள்லாம் வந்தது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா இவனை இறக்கி வந்து இவனுடைய அஜானத்தை போக்கி இவனுக்கு ஞானத்தை உண்டு பண்றதுனால அந்த குரு வந்த உடனே என்ன ஆச்சு? இவங்கிட்ட இருக்கக்கூடிய தமோகுணம் இருக்கு இல்லையா, அந்த அஜானமானது சதமாக போயிட்டு. அது மட்டும் இல்ல, அந்த குரு இவனுக்கு தீட்சையும் கொடுத்தார். தீட்சைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீயத்தே ஞானம் ரெண்டு தீனா கொடுப்பது தீயத்தே. அவர் என்ன கொடுத்தாரு? இந்த குருவானவர் இவனுக்கு தீட்சை கொடுத்துட்டார் இல்லையா. தீட்சை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு ஞானத்தை கொடுத்தாப்பா உலகத்துல இருக்கிறது எல்லாமே பொய்யுப்பா. இந்த உபநிஷத்துக்கெல்லாம் எதுக்காக வந்ததுன்னா இந்த தவறான அபிப்பிராயம் அஜானத்தினாலதான் இந்த உலகம் மெய்யா தெரியறது. அதனால அஸ்ய அனர்த்த ஹேதோஹோ பிரகானாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னு ஆச்சாரியர் பாஷ்யத்தை எழுதுறார். இந்த அஜானமானது இந்த பாபமானது நாசமாகணும் அப்படின்றதுக்காக வரணும்னாது ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் தான் நாம எல்லாரும் அடைய வேண்டியதுன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த கோலே நமக்கு தெரியல, தெரிஞ்சாலும் நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது அந்த கோலா. அதனால என்ன பண்ண நாளடைவில் அதுதான் கோலுன்றது இவன் தெரிஞ்சுப்பான். ஸ்லோவா தெரிஞ்சிட்ட பிறகு அந்த நாலேஜ் அவர் கொடுக்கறதால தீயத்தே ஞானம், அவர் ஞானத்தை கொடுக்கறதுனால தீ அப்படின்ற பதம். அதுக்கப்புறம் அத்தியந்தம் தீயத்தே பாப சஞ்சயா, இவனுடைய பாபங்கள் எல்லாம் இவன் சேர்த்து வச்சான். இவ்வளோ ஜென்மாக்கள் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஜென்மால இவன் அனுபவிச்சதெல்லாம் இந்த ஜென்மால அந்த வேதாந்தத்துல ஆச்சாரியாலை ஆச்சாரியனாக பெறக்கூடிய பாக்கியம் பெற்று அந்த புண்ணிய புஞ்ச வசத்தினால ஒரு நல்ல குருவனுடைய சங்கம் இவனுக்கு கிடைச்சது. அந்த சங்கத்தினுடைய காரணத்தினால இவனுக்கு அவருடைய குரு பாதுகை தீட்சையானது இவனுக்கு கிடைக்கிறது. அந்த தீட்சான்னா என்ன அப்படின்றது எதை குறிக்கிறது? இவனுடைய பாபத்தினுடைய நாசத்தை குறிக்கிறது. தீ அப்படின்றது இவருடைய ஞானத்தை குறிக்கிறது. தீயதே ஞானம் அத்தியந்தம் தீயதே பாப சஞ்சயா யயா சா தீட்சா இது புரோக்தா. இதுதான் தீட்சை தீட்சை அப்படின்னு சொன்னா. இங்க என்ன மீன் பண்ற ஆச்சாரியான சன்னியாச தீட்சை இல்லையா. போதும் இந்த உலகத்துல இருக்கிறதுலாம் நீ விட்டுடுப்பா, காதியை எடுத்துட்டு சதா சர்வகாலமா ஆத்மாராமனாக நீ இருந்து இந்த காலத்தை ஓட்ட வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஆத்திலேயே இருந்து கிரகஸ்தனாக இருந்தாலே ஆனால் இந்த தீட்சையெல்லாம் பெற்று நீங்க நிச்சயமாக இந்த உபாசனையினுடைய பரிபக்குவத்தினால ஒரு நாள் திருப்பி இந்த வானப்பிரஸ்தனா இருந்து நல்லா உபாசனம் பண்ணா அவனுக்கு இந்த ஜென்மால ஜீவன் முக்தி கிடைக்கும். இல்லைன்னாக்க இவன் உயிர் போன பிறகு கிரம முக்தியாக இவன் மேல பிரம்மலோகத்துக்கு போவான். அங்க போய் சனக்கர சனந்தனால இதே வேதாந்தத்தை படிச்சு ஞானத்தை பெற்று அங்கேயே நீ முக்தி அடைவ இல்லையா. எப்படி இருந்தாலும் திருப்பி இந்த மானிட ஜென்மம் உனக்கு கிடையாது, இன்னொரு அம்மா வயிற்றுக்குள்ள போடுறதுன்ற அந்த கஷ்டம் உனக்கு கிடையாது அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடியதுதான் இந்த தீட்சை. இதுதான் பாப சஞ்சயங்கள் போயிடுறது, ஞானம் வந்துடுறதுன்னா என்ன அர்த்தம்? திருப்பியும் இந்த சம்சாரத்துல இவன் ஈடுபடுவதில்லை அப்படின்றதுனால இவன் முனிகி வியாமோகம் பஜதி குரு தீட்சா முனிகி குரு தீட்சா சததமாக. இந்த குருவினாலையும் என்ன ஏன் குரு அவருக்கு அப்படி கொடுக்கிறார் அப்படின்னாக்க மந்திர மூலம் குரோர் வாக்கியம், குரோருடைய வாக்கியம் வேதாந்தத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அவர் சொல்லி 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 நமக்கு அந்த வேதாந்த பிரஜையா வந்துடுது. அதே மாதிரி முக்தி மூலம் குருஹோ கிருபா, குருவனுடைய கிருபையினாலதான் அந்த முக்தியானது நமக்கு கிடைக்கிறது. இப்படி அந்த குருவனுடைய மூலமாக அந்த தீட்சையின் மூலமாக தமாகா சதா எல்லா அஜானமும் இவனுக்கு போகி இருக்கிறது. ஆகையினால இந்த ஞானியானவர் இந்த உலகத்துல
இவரை மயக்குவதாக எதுவுமே என்ன வியாமோகம் பஜதி. அவர் எதுக்கும் ஏமாறுவதே இல்லை, அவர் மோகிப்பதே இல்லை, அவர் கிளியரா இருக்கார், பிரம்மஸ்வரூபன் நான் அப்படின்னு சொல்லி இப்படி சிட்டியில இருக்கக்கூடிய ஞானி எப்படி ரமிச்சின்னு இருக்கார் பாருங்க, ஆக்டிவா இருக்கார். அடுத்த ஞானி வனே விருக்ஷான் பச்சன் அப்படின்னு சொல்றாரு. சில பேர் என்ன பண்ணா வனத்துல இருப்பார்கள், அவர்கள் என்ன பண்ணா அந்த அடர்த்தியா இருக்கக்கூடிய அந்த இலை பாகம், அந்த வாரணை, அந்த உத்தரகாசி, அந்த கங்கா, இதெல்லாம் தான் மலைப்பகுதி அவர் தான் பிடிக்கிறது. சில ஞானிகள் அங்க போய்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு நம்ம பார்ப்போம். மேலும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.